இந்த மண்ணில் பல கவிஞர்கள் பிறந்துள்ளனர். ஆனால் கவிதையையே ஆயுதமாக மாற்றிய கவிஞர் ஒருவரே. அவர்தான் சுப்பிரமணிய பாரதி. நாம் அன்புடன் அழைக்கும் மகாகவி பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று உலகத்துக்கே துணிவு கொடுத்த மனிதர். குழந்தை பருவம். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். சிறு வயதிலேயே கவிதை திறமை வெளிப்பட்டது. 11ஆம் வயதில் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த வயதிலேயே அனைவரையும் மெய்மறக்க வைத்தார். மொழி அறிவு. மகாகவி பாரதியார் மொத்தம் எத்தனை மொழிகள் அறிந்திருந்தார் தெரியுமா? 32 மொழிகளை அறிந்திருந்தார். அந்த 32 மொழிகளிலும் புலமை பெற்றிருந்த அவர் அதில் 29 இந்திய மொழிகளையும் 3 வெளிநாட்டு மொழிகளையும் கற்றிருந்தார். அவரது தாய்மொழி தமிழ். அது அல்லாமல் ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்காளம், பிரெஞ்சு, அரபு, உருது, ஜெர்மன், லத்தீன், கிரேக்கம், மராத்தி மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் அவருக்கு புலமை இருந்தது. வங்காள மொழியில் தாகூரின் கதைகளை நேரடியாக படித்தவர். பிரெஞ்சு கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரிகளுக்கு ஏற்ப பல மொழிகள் தெரிந்திருந்தாலும் தமிழின் மீதே அவர் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். இந்தியா சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றிய போது பிறமொழி செய்திகளை படித்து அதை தமிழாக்கம் செய்து வெளியிடும் அளவுக்கு பன்மொழி அறிவு கொண்டிருந்தார். சுருக்கமாக பாரதியார் பன்மொழி புலமை பெற்ற ஒரு மகத்தான கவிஞராவார். சுதந்திர போராட்ட வீரர். பாரதியார் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு தீப்பொறி. அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செயல்பாடுகளில் ஈடுபட்டார். அவரது எழுத்துக்கள் பிரிட்டிஷ் அரசரை நடுங்க வைத்தது. அதனால் அவர் பத்திரிகை வழியாக போராடினார். அவர் பணியாற்றிய முக்கிய பத்திரிகைகள் இந்தியா, விஜயா, பாலபாரதம். அவர் எழுதிய ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு புரட்சி. புதுச்சேரி நாட்கள். பிரிட்டிஷ் கைது செய்ய முயன்றதால் அவர் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த புதுச்சேரி சென்றார். அங்கே 10 ஆண்டுகள் வறுமையிலும் துன்பத்திலும் வாழ்ந்தார். அந்த காலத்தில்தான் அவர் எழுதிய கவிதைகள் அச்சமில்லை, பாப்பா பாட்டு, சின்னஞ்சிறு கிளியே, குயில் பாட்டு. வறுமை இருந்தாலும் கனவுகள் பெரிதாக இருந்தது. பெண்மையை உயர்த்தியவர். அந்த காலத்தில் பெண்கள் கல்வி படிக்கக்கூட அனுமதி இல்லை. ஆனால் பாரதியார் சொன்னார், பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சம உரிமை பெற வேண்டும். பெண்களை சக்தி என்று அழைத்தவர். இது அந்நேரத்தில் மிகப்பெரிய புரட்சி. வறுமையும் வேதனையும். பெரிய கவிஞர், ஆனால் வாழ்க்கை முழுவதும் வறுமை. பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தார். ஒரு நாள் பாரதியார் பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றிருந்தார். அப்போது யானைக்கு உணவு கொடுக்க சென்றார். அந்த யானை அவரை தள்ளியது. அந்த காயம் முழுமையாக குணமாகவில்லை. 1921 செப்டம்பர் 11 அவர் வயது வெறும் 39. உலகம் கவனிக்காத போது ஒரு தீப்பொறி அணைந்தது. அவரது இறுதி ஊர்வலத்தில் 20 பேர் கூட வரவில்லை என கூறப்படுகிறது. இதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய வேதனை. இன்று பாரதியார் சிலை எங்கும் நிற்கிறது. அவரது பாடல்கள் பள்ளிகளில் ஒலிக்கிறது. அவர் இறந்த பிறகுதான் இந்த உலகம் அவரது மதிப்பை உணர்ந்தது. அவர் சொல்லிய வார்த்தைகள் இன்னும் நம்மை எழுப்புகிறது.
வறுமையில் வாழ்ந்தவர், ஆனால் வரலாற்றில் வாழ்கிறார். அவர் கவிஞர் அல்ல, அவர் ஒரு புரட்சி. இந்த காணொளியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று கதைகளுக்கு மறக்காமல் ட்ரெடிஷ்னல் டைரியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.